இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னா, பாரதிதாசனுடைய கவிதைகள்ல ஒண்ணான இந்த "என்னாலோ" அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. அத பற்றி நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாரதிதாசனை பற்றியதான அடிப்படையான சில தகவல்களை நாம இப்போ தெரிஞ்சுப்போம். பாரதிதாசன் அப்படின்னு சொன்னா, தமிழ் உலகத்துல, தமிழகத்துல தெரியாத ஆட்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற கவிஞராக திகழ்ந்தவர் பாரதிதாசன். கல்வி புலத்துல பாரதிதாசனுடைய கவிதைகளை ஒரு பாடமாக இல்லாத எந்த பல்கலைக்கழகமும் கல்லூரியும் எந்த பாடத்திட்டமும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பள்ளி கல்வியிலிருந்து உயர்நிலை ஆய்வுகள் வரலும் பாரதிதாசனுடைய கவிதைகள் ஆய்வு பொருளாக இருந்துட்டு வர்றதை நாம் பார்க்குறோம். அவருடைய கருத்துக்கள் இன்றைக்கும் அவசியமான ஒன்றாக இருந்து வருது. அந்த கவிதையில் பேசப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே இன்றைக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு கருத்தாக, இன்னும் அது கால ஓட்டத்தில் பயன்படாத கருத்தாக போய்விடலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்களை, நடைமுறை வாழ்க்கைக்கு மக்களுக்கு தேவையான கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கவிதைகளை நமக்கு ஆக்கி தந்தவர் பாரதிதாசன். அவருடைய படைப்புகள் அத்தனையும் அவர் வெறுமனே கவிதை மட்டும் எழுதலை. கவிஞர் என்கிற பாவேந்தர் என்கிற அடைமொழி அவருக்கு இருந்தாலும் கூட சிறுகதை துறையில அவர் சாதனை பண்ணியிருக்கார், நாவல்களை எழுதியிருக்கார், திரைப்படத்துறையில் வசனங்களை எழுதக்கூடியவராக, இப்படி பல நிலைகளில் பல்வேறு பரிமாணங்களை கொண்டவராக அவர் வாழ்ந்தவர். அப்பேற்பட்ட பாவேந்தரனுடைய கருத்துக்கள் காலத்தால் அழியாதவையாக இன்றைக்கும் பயன்படத்தக்கவையாக இருந்து வருது அப்படிங்கிறத நாம் இங்க எண்ணி பார்க்கணும். புரட்சி கவி பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன் என்றெல்லாம் குறிப்பிடப்படுகின்ற பாரதிதாசன் 1891 ஆண்டில் புதுவையில் பிறந்தவர். பாண்டிச்சேரி என்று நாம் இப்போ சொல்றோமே, அந்த புதுவையில் பிறந்தவர் தான் பாரதிதாசன். அவருடைய பெற்றோர் என்று பார்க்கும்போது கனகசபை லக்குமி அம்மாள் என்பவருக்கு மகனாக பிறந்தவர் தான் பாரதிதாசன். உண்மையில் பாரதிதாசன் என்பது எப்படி வந்தது? பாரதியார் மீது கொண்ட பற்றுதலின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தாசன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடியவர் அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கே நான் அடிமையாக தக்கவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேன்மையான எண்ணத்துல தன்னுடைய பெயரை என்னவென்று மாற்றிக்கொண்டார்? பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். உண்மையில் அவருடைய பெயர் என்ன என்று சொன்னால் சுப்புரத்தினம் என்பதுதான் அவருடைய இயற்பெயர். அவருடைய தந்தையார் பெயர் கனகசபை, அதனால கனக சுப்புரத்தினம் என்பது அவருடைய இயற்பெயராக இருக்கிறது. ஆனால் பாரதி மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் பாரதிதாசன் என தன்னுடைய பெயரை மாற்றி கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் 1920 பழனி அம்மையார் என்பவரை மணந்து கொண்டார். இப்படி இந்த புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்கிற அந்த பட்டம் எல்லாம் அவருக்கு எதனால் கிடைத்தது என்று சொன்னால், அவருடைய கவிதைகளிலே பேசப்பட்ட எழுச்சி மிகுந்த கருத்துக்கள் இந்த சமூகத்தை மேன்மையான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவருடைய படைப்புகளிலே அவர் காட்டிய புரட்சிகரமான கருத்துக்கள் தான் அவருக்கு இப்படிப்பட்ட அடைமொழிகளை அந்த உலகத்தவர்களால் வழங்கும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. புரட்சி கவிஞர், அதில் புரட்சி என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? புதுமையை செய்வது, பழைய நிலையிலிருந்து புதிய சமூகத்தை காண்பதற்குரிய கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பது என்கிற அடிப்படையிலே அவருடைய எழுத்துக்கள் மிகவும் புரட்சிகரமானதாக இருந்தது. மாற்று சிந்தனை கொண்டதாக இருந்தது. பெண்களுக்கு விடுதலையை தருவதாக இருந்தது. மக்கள் மத்தியிலே பொது உடைமையை வலியுறுத்துகின்ற தன்மை முகமாக அவருடைய படைப்புகள் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒண்ணு. பாரதிதாசன் படைப்புகளிலே இதெல்லாம் முக்கியமானது. இன்னொன்னு பகுத்தறிவு சார்ந்த கருத்து அப்படிங்கிற அடிப்படையில் நாம பார்க்கணும். பாரதிதாசன் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இளமை காலத்திலேயே அவர் பணியில் சேர்ந்தவர். கிட்டத்தட்ட 18 வயசு ஆகும்போதே அவர் கல்லூரியில பேராசிரியராக பணியாற்றுகின்ற அளவுக்கு திறன் படைத்தவராக அவர் விளங்கி இருக்கிறார். அந்த திறன் காரணமாகவே அவருக்கு இளமையிலேயே கல்லூரி பேராசிரியராக பணியாற்றுகின்ற அளவுக்கு ஒரு உயர்நிலையை அவருக்கு, அந்த தகுதியை அவருக்கு அரசாங்கம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம்.
அப்பேற்பட்ட மிகுந்த திறமை வாய்ந்த ஒருவராக விளங்கியவர் பாரதிதாசன். அவர் குயில் என்கிற ஒரு மாத இதழை நடத்தி வந்தார். குயில் அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க கவிதை இலக்கியத்திற்காகவே வெளிவந்த ஒரு மாத இதழ். பாரதிதாசன் நடத்தின இதழ் என்ன அப்படின்னா குயில் என்று டக்குன்னு எல்லோருக்கும் நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு இந்த குயில் என்கிற மாத இதழை அவர் நடத்தி வந்திருக்கிறார். முதலாக அவர் சொன்ன கவிதை எங்கெங்கு காணிடும் சக்தியடா என்று தொடங்குகின்ற அந்த பாடலை அவர் பாடுகிறார். அதை பார்த்துத்தான் பாரதியார் யார் இவர் என்கிற தன்மையில் அவரை வியப்படைய செய்த அந்த பாடலாக அது இருந்திருக்கிறது. அந்த பாடலை கேட்டு அவர் மீது மதிப்பு கொண்ட பாரதியார் என்ன பண்றாரு, ஸ்ரீ சுப்பிரமணிய கவிதா மண்டலத்தை சார்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று எழுதப்பட்டு சுதேசமித்திரன் இதழுக்கு அந்த பாடலை பாரதியார் அனுப்பியிருக்கிறார். அந்த அளவுக்கு பாரதியாருக்கும் கூட பாரதிதாசனின் மீது ஈர்ப்பு வருவதற்கு காரணமாக இருந்தது இந்த முதல் கவிதையான அந்த எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு அவரிடம் கவித்துவ ஆற்றலானது இருந்தது. பாரதியின் தாசன் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஏற்ப பாரதியை போலவே அவருடைய சிந்தனையும் முற்போக்கான சிந்தனை கொண்டதாக இருந்திருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் பாரதியாராலும் அவர் விரும்பப்பட்டவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க நினைவுல வச்சுக்கணும். ஏன்னா பாரதி தான் இந்த சமூகத்துல பெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர். இலக்கிய உலகத்துக்கே அவர் தான் ஒரு விடிவெள்ளி என்று சொல்லணும். அதற்கு முந்தைய காலத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பழமையை பாடிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தற்கால சமூகத்து பிரச்சனைகளை குறித்து தம்முடைய எழுத்துக்களில் தன்னுடைய கவிதைகளில் பேசியவர் அப்படிங்கிற ஒரு நிலையை பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் அதற்கு முதலாக விதை ஊன்றக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய கருத்துக்களால் தாக்கத்துக்கு உள்ளான பிற கவிஞர்கள் அவருடைய அடியொற்றி அவரை போலவே புரட்சிகரமாக சிந்திக்க தலைப்பட்டார்கள். அப்படிப்பட்ட முதன்மையான கவிஞர்களுள் ஒருவர் தான் இந்த பாரதிதாசன் என்று சொல்லக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் இவருக்கு அடுத்து பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இவர் பின்னால் வந்த கவிஞர்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய கருத்துக்களால் ஈர்ப்புக்கு உள்ளான பல்வேறு கவிஞர்கள் அவரை அடியொற்றி புரட்சிகரமாக சிந்திக்க ஆரம்பித்தார்கள். அந்த மாதிரியான ஒரு தன்மையெல்லாம் இருந்திருக்கிறது. அந்த மாதிரி பாரதிதாசன் அந்த தமிழ் கவிதை உலகத்திலே குறிப்பிடத்தகுந்த ஒரு ஆளுமையாக பாரதிக்கு அடுத்து பாரதிதாசன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு சிறந்த கவிஞராக விளங்கியவர். நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி 18 வயதிலேயே கல்லூரி தமிழாசிரியராக இருந்தவர். புதுவையிலிருந்து வெளியான தமிழ் ஏடுகள்ல என்னென்ன பெயர்களில் எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா கண்டு எழுதுவோன் அப்படிங்கிற பெயரில் எழுதியிருக்கார், கிறுக்கன் அப்படிங்கிற பெயரில் எழுதியிருக்கார், கிண்டல்காரன் என்ற பெயரில் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி பாரதிதாசன் என்கிற பெயரில் புனைப்பெயர், இவையெல்லாம் புனைப்பெயர்கள். கண்டெழுதுவோன், கிறுக்கன், கிண்டல்காரன், பாரதிதாசன், KSR என பல்வேறு புனைப்பெயர்களில் புதுவையில் வெளிவந்த இதழ்களிலே அவர் தொடர்ந்து எழுதியிருக்கிறார். அதே போல தந்தை பெரியாரினுடைய தீவிர தொண்டராகவும் விளங்கி இருக்கிறார் பாரதிதாசன். அந்த அடிப்படையிலே திராவிட இயக்க கொள்கைகளால் அதனுடைய பகுத்தறிவு சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்ட பாரதிதாசன் தன் படைப்புகளிலே அந்த கொள்கையை பரவுவதற்கு அவர் காரணமாக அமைந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே அவருடைய படைப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் மறுப்பு இருக்கும், ஜாதிய மறுப்பு இருக்கக்கூடியதை பார்க்கலாம். அதே போல மத எதிர்ப்பு இவற்றையெல்லாம் தன்னுடைய பாடல்களிலே அவர் பதிவு செய்து மக்கள் மத்தியிலே கொண்டு போய் ஒரு பெரும் விழிப்படைய செய்வதற்கு காரணமாக இருந்தார். இந்த பகுத்தறிவு இயக்கம் என்று சொல்லுகிறோமே, அது இது போன்ற செயல் ஊக்கம் உள்ளவர்களால் தான் இந்த சமூகத்தில் வெகு வேகமாக பரவியது. இந்த மாதிரி பகுத்தறிவு கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதில் பாரதிதாசன் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்தவராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் திராவிட இயக்க கருத்துக்களை தன்னுடைய படைப்புகளிலே கொண்டு வந்து ஒரு பெரும் புரட்சியை சமூகத்திலே ஏற்படுத்தியவர். பாரதிதாசன் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக 1954ஆம் ஆண்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கு 1946 அறிஞர் அண்ணா என்னன்னு பட்டம் சூட்டுகிறார், புரட்சி கவி என்கிற பாராட்டையும் பட்டத்தையும் அவருக்கு வழங்குகிறார்.
பெரியாரினுடைய சிந்தனைகளிலிருந்து உருவான ஒருவர், பேரறிஞர் என்று சொல்லக்கூடிய தகைமை பெற்றிருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவினால் என்னவென்று பாராட்டப்படுகிறார்? புரட்சி கவி என்று பாராட்டப்பட்டு ரூபாய் 25,000 வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டவர் பாரதிதாசன். 1946 வருஷத்துல 25,000 ரூபாய் என்பது மிகப்பெரிய மதிப்புடைய ஒரு தொகை. அப்படி அந்த அளவுக்கு தொகை தந்து ஒரு கவிஞனுடைய எழுத்துக்களை பாராட்டுவது என்பது உண்மையிலேயே பெரும் வியப்பான செய்தி. அப்பேற்பட்ட அளவுக்கு மிக உயரிய கவிஞராக அவர் விளங்கி இருக்கிறார் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. பல்வேறு நூல்கள் பாரதிதாசன் படைத்திருக்கிறார். நாடகம், கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாவல், பாடல், திரைக்கதை வசனம் என்று என்று பல பரிமாணங்களிலே அவருடைய எழுத்து பணி என்பது இருந்தாலும் கூட அந்த ஒட்டுமொத்த எழுத்து பணிகளிலே இந்த இலக்கியத்திற்காக வழங்கப்படுகிற உயர்ந்த விருதாக கருதப்படுகிற 1969 இந்த பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருதானது அவருக்கு வழங்கப்படுகிறது. பாரதிதாசன் 1964 காலமாகிறார். இப்படி தொடர்ச்சியாக இயங்கியவர். அப்படிப்பட்ட பாவேந்தரை போற்றுகின்ற வகையிலே தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு, திருச்சியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்றே அவருடைய பேரால் தமிழ்நாடு அரசு பெயர் சூட்டி அவருக்கு பெருமை சேர்த்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே நினைத்து பார்க்கணும். அந்த அளவுக்கு அவர் இந்த சமூகத்தில் ஒன்று கலந்த ஒரு கவிஞராக விளங்கி இருக்கிறார். அப்படிங்கிற காரணத்தினால்தான் இத்தகைய மிக பெரும் பேரானது அவருக்கு கிடைத்தது. தன்னுடைய எழுத்துக்களால் இந்த சமூகத்தை விழிப்படைய செய்தவர். நீங்க அவருடைய ஒவ்வொரு படைப்புகளையும் நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய படைப்புகளில் தமிழ், இனமான உணர்வு அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் வலியுறுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். தமிழ் உணர்ச்சி இருக்கும், மான உணர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். தமிழினத்தினுடைய பெருமையை உலகெல்லாம் பறைசாற்றுகின்ற வகையிலே அவருடைய கவிதைகள் எல்லாம் அமைந்திருந்தது. அதனால தான் அவரை போற்றுகின்ற வகையிலே திருச்சியில் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகத்துக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்று அவருடைய பெயரை அதற்கு சூட்டி பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். பாரதிதாசனுடைய கவிதைகளில் தமிழுக்கு பெருமை சேர்த்த விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி கவிதைகளில் வைர வரியாக குறிப்பிடத்தகுந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று ஒரு பாடல். அது திரை இசை பாடலாகவும் திரைப்படத்துல வந்திருக்கு. ரொம்ப அற்புதமாக அதை பாடியிருப்பார்கள். அதையெல்லாம் நீங்க வாய்ப்பு கிடைச்சா அதையெல்லாம் நீங்க பாருங்க. அதே மாதிரி புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொதுவுடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதனை எங்கள் உயிர் என்று காப்போம் என்ற இந்த கவிதைகள் எல்லாம் தான் சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு மெய் சிலிர்ப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி சொற்களால் நம்முடைய உணர்வை கிளறச் செய்தவர் பாரதிதாசன். பாரதிதாசனுடைய படைப்புகள் என்று பார்க்கும்போது நான் முன்னமையே குறிப்பிட்டதை போல கவிதைகள் அப்படிங்கிற நிலையில் பார்க்கலாம். எல்லா இலக்கிய வடிவத்தையும் அவர் கையாண்டிருக்கார். கவிதை, இசைப்பாடல்கள், நாடகம், சிறுகதை, புதினம், கட்டுரை என்ற எல்லா இலக்கிய வடிவங்களையும் கையாண்டவராக பாரதிதாசன் விளங்கி இருக்கிறார். அதே போலவே அவருடைய நாடகங்களிலே குறிப்பிடத்தகுந்ததாக சிலவற்றை நாம் சொல்ல வேண்டுமானால், சத்திமுத்த புலவர், இன்பக்கடல், இரண்யன் அல்லது இணையற்ற வீரன், கழைக்கூத்தியின் காதல், கற்கண்டு, குமரகுருபரர், சௌமியன், சேரதாண்டவம், நல்ல தீர்ப்பு, படித்த பெண்கள், பிசிராந்தையார், அமைதி என்பன போன்ற நாடகங்களை ஒரு உதாரணமாக குறிப்பிடலாம். இன்னும் நிரம்ப நாடகங்களை எழுதியிருக்கார். இவருடைய ஒட்டுமொத்த படைப்புகளையும் பாரதிதாசனுடைய இந்த பல்கலைக்கழகம் நான் சொன்னேன் இல்லையா, அவர்களுடைய அந்த தமிழ் ஆய்வு துறையினர் ஒட்டுமொத்தமாக இணையதளத்தில் பதிவேற்றி வச்சிருக்காங்க. அவரை குறித்து ஒட்டுமொத்த தகவல்களையும் நீங்க அங்க பார்க்கலாம். அந்த மாதிரி நாடகத்துறையில இவர் ஆற்றிய பங்கு என்று பார்க்கும்போது இவற்றையெல்லாம் நாம் அங்க நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி வெறும் நாடகம், கவிதை என்கிற நிலையில் மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காரு, சிறுகதை தொகுதிகள் வெளிவந்திருக்கிறது. நாவலையும் அவர் எழுதியிருக்கார். அதே மாதிரி கட்டுரைகள், சொற்பொழிவுகள். பாரதிதாசனுடைய குரலை நீங்கள் கேட்கலாம். எதில் நான் சொன்னேனே, அந்த பாரதிதாசன்
பல்கலைக்கழக இணையதளத்தில் அவருடைய படைப்புகள் எல்லாவற்றையும், அவருடைய எழுத்துக்கள் எல்லாவற்றையும் இணையதளத்தில் ஒரு ஆவணமாக்கி பதிவேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். அதில் அவர் மேடைகளிலே பேசிய பேச்சை என்ன பண்ணியிருக்காங்க, பதிவேற்றம் செய்து வைத்திருக்காங்க. அது பாரதிதாசன் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோமே, உருவத்தில் பார்த்துட்டு இருக்குமே, அவருடைய குரல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி திரை இசை பாடல்களில் நிறைய நிரம்ப அவருடைய கவிதைகள் திரை இசை பாடல்களாக வந்திருக்கிறது. அதே மாதிரி இலக்கண நூல்கள் நிரம்ப செய்தவராக இருக்கிறார். திருக்குறளுக்கும் கூட அவர் உரை எழுதியிருக்கிறார். பாரதிதாசன் கூட திருக்குறளுக்கு உரை செய்திருக்கிறார். இந்த மாதிரி பன்முக திறன் பெற்றவராக விளங்கியவர் பாரதிதாசன். கவிதை தொகுப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ இருக்கு. அதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு கவிதை நூலாக நிறைய பேரால் நன்கு அறிந்தது அப்படிங்கிற தன்மையில் பார்த்தோம்னா இந்த குடும்ப விளக்கு, இருண்ட வீடு அப்படிங்கிற படைப்பு, பாண்டியன் பரிசு அப்படிங்கிற படைப்பு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம் என்கிற படைப்பு, இதெல்லாம் ரொம்பவும் பிரபலமாக கல்வி புலத்திலே மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பாடப்பகுதியாகவும் விளங்கியிருக்கிறது. இங்கே நான் வகை மாதிரிக்கு சிலவற்றை நான் இங்கே காட்டியிருக்கிறேன். மணிமேகலை வெண்பா, இசையமுது, கண்ணகி புரட்சி காப்பியம், பாரதிதாசன் திருக்குறளுக்கு உரை எழுதினார் சொன்னேன், அதனுடைய முகப்பு பக்கம்தான் இது. அதே மாதிரி குடும்ப விளக்கு, தமிழ் உணர்ச்சி, காதல் நினைவு, குறிஞ்சி திட்டு, காதலா கடமையா, இதெல்லாம் அவருடைய முக்கியமான படைப்புகள். அதே மாதிரி அவருடைய நாடகங்களிலே இந்த தமிழச்சியின் கத்தி, சேரதாண்டவம், சௌமியன், பிசிராந்தையார், இரண்யன் அல்லது இணையற்ற வீரன், நல்ல தீர்ப்பு என்பதெல்லாம் குறிப்பிடத்தகுந்த நாடகங்கள். அதே போல இந்த மாதிரி எதிர்பாராத முத்தம், தமிழ் இயக்கம், அழகின் சிரிப்பு, இந்த அழகின் சிரிப்பு மொத்தம் இயற்கையை எப்படிலாம் ரசிக்கலாம் அப்படிங்கிறதாவே இருக்கு. பாரதிதாசனுடைய புதினங்கள் என்று பார்த்தோமேயானால் அன்னை, விஞ்ஞானி, அனைவரும் உறவினர்கள், ஆத்மசக்தி, முகுந்த சந்திரிகை, பக்த ஜெயதேவர், குமரகுருபரர் என்கிற புதினங்களை எல்லாம் அவர் எழுதியதாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போலவே அவர் திரைப்படத்துறையில் அவர் முக்கியமான பங்களிப்பு செய்தார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அவர் பங்களிப்பு செய்த திரைப்படங்கள். பாலாமணி என்கிற பக்கா திருடன் என்ற ஒரு படம், ராமானுஜர் என்கிற படம், கவி காலமேகம், சுலோசனா, 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, பொன்முடி, வளையாபதி, பாண்டியன் பரிசு, மகாகவி பாரதியார். இந்த திரைப்படங்களில் கடைசியாக நான் சொன்னேன், இந்த பாண்டியன் பரிசு, மகாகவி பாரதியார் அப்படிங்கிற அந்த திரைப்படம் எல்லாம் தானே சுயமாக எடுக்க வேண்டும் என்றும் அதில் தானே பாரதியாராக நடிக்க வேண்டும் என்றெல்லாம் பாரதிதாசன் விரும்பினார். ஆனால் அந்த இரண்டுமே என்ன பண்ணப்படலை, அது வெளிவராமலேயே போய்விட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு சம்பவம். இப்படி பாரதிதாசனை பற்றி ஓரளவுக்கு நாம் பருந்து பார்வையிலே இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம்.